ஹாய் ஆல் வெல்கம் டு ஜெயஸ் மாடல். இன்றைக்கி இந்த பிரண்டையை வச்சு பொடி எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. அதுக்கு பிரண்டை ஒரு கப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட போகிறோம். பிரண்டை ஒரு கப்பு, உளுத்தம்பருப்பு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்துக்கிறாங்க. அரை கப் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதே அளவு அரை கப்பு, காஞ்ச மிளகா. பிரண்டை எவ்வளோ ஒரு கப் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணுங்க. நல்லா பெரிய எலுமிச்சம் சைஸில் புளி, இடித்த இஞ்சிங்க தோலோடவே போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருங்காயம். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் குழிக்கரண்டி அளவுக்கு 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இது நல்லா கொஞ்சம் நிதானமாக வதக்கிட்டே இருக்கணுங்க. அந்த சாஃப்ட்னஸ் போய்ட்டு நல்லா கிறிஸ்பியாகும் இந்த பிரண்டெல்லாம். அது வரைக்கும் பர்னரை பெருசாக வச்சு நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போது இஞ்சி துண்டரில் போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா ஈரத்தன்மை போக வதக்கிக்கலாம். அடுத்து அதிலே புளியும் சேர்த்துடலாங்க. இந்த புளியை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு இதையும் தட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இதையும் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வறுத்துடலாம். பாதி வறுத்ததுமே நம்ம அளவு பிரகாரம் இந்த மிளகையும் சேர்த்துடலாம். இதுலேயே இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாங்க. அது இந்த சூடுலேயே பெருங்காயத்தையும் சேர்த்துடலாங்க. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கடைசியாக காஞ்ச மிளகு மொத்தம் போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு கை கல்லுப்பு இதிலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இதையும் நல்லா கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ரெண்டுத்தையும் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா இதை அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆற வச்சு ஒரு பொடி, அந்த பிரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கரகரன்ட்டு நல்லா நிறைய கால்சியம் நிறைஞ்ச நார்சத்தோட நல்ல டேஸ்டியான பிரண்டை பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா தாளிப்பெல்லாம் போட்டு சாதத்துலேயும் பசங்க சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப எலும்பு தேய்மானம் பிரச்சனை இருக்கவங்களாம் ரொம்ப நல்லது இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.